பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் தற்போது தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் அமைச்சர் சிவசங்கர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும் 10ஆம் தேதி பல்வேறு தொழிற்சங்கங்கள் போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் உங்களுக்கு ஊருக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டதை தொடர்ந்து தற்பொழுது போக்குவரத்து துறை அமைச்சர் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, இந்த பேச்சுவார்த்தையில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? பிரதிநிதிகள் தற்பொழுது போராட்டத்தை வாபஸ் பெற்றிருக்கிறார்களா? கூடுதல் விவரம். அதாவது போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் பல்வேறு கட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்துவதாக தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் அந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடனான பேச்சுவார்த்தை என்பது சென்னை பல்லவன் இல்லத்தில் சற்று நேரத்திற்கு, அதாவது 2 மணி நேரத்திற்கு முன்பாக இந்த பேச்சுவார்த்தை என்பது தொடங்கியிருந்தது. அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்களுடன் அமைச்சர் சிவசங்கர் தலைமையிலான பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கத்தினர் 6 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தொழிலாளர் நல கமிஷன் மற்றும் அரசு போக்குவரத்து கழக நிர்வாகிகளுடன் நடத்தப்பட்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது ஏற்கனவே தோல்வியடைந்த நிலையில் 9ஆம் தேதி போராட்டம் நடத்துவதாக தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் மீண்டும் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்படும் என்று தெரிவித்திருந்த நிலையில் இன்று பிற்பகல் 5 மணிக்கு சரியாக பேச்சுவார்த்தை என்பது தொடங்கப்பட்டிருந்தது. 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது பேச்சுவார்த்தைக்கு பிறகாக அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது ஏற்கனவே பல்வேறு அம்ச கோரிக்கைகளை போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வைத்திருந்த நிலையில் நிதி கூடுதலாக செலவிடும் சில விஷயங்களை நிதித்துறையுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டி இருப்பதாகவும் இதற்காக மீண்டும் இந்த பேச்சுவார்த்தையை ஒத்திவைப்பதாக தற்பொழுது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார்.